காளி கோயிலை இடித்து மீன் சந்தையை கட்டிய ஹிஸ்புல்லா மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து வாகரை பிரதேச சபையை பறிகொடுக்க முடியாது எனவும் தமிழர்களாக ஒன்றிணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசுக் கட்சியும் அல்லது ஏனைய தமிழர்களும் ஒன்றுபட்டு ஆட்சியை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் வாகரை தமிழர்களின் நிலத்தையும் நிர்வாகத்தையும் பாதுகாக்க முடியும் என நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தின் செயலாளர் கோபாலன் பிரசாத் தெரிவித்துள்ளார். இன்று காலை பாண்டிருப்பில் இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய ஊடக சந்திப்பின் போதே அவர் இக்கருத்தினை தெரிவித்திருந்தார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியமானது வடகிழக்கு பூராகவும் பறந்து எங்களுடைய சேவையை செய்து வருகிறது. அது இனத்தினுடைய இருப்பாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், வாழ்வாதார உதவியாக இருக்கலாம் என்று பலதரப்பட்ட சேவைகளை நாங்கள் கடந்த 3 வருடங்களாக செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக அந்தந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய பதவிகளுக்காக அற்ப சொற்ப சலுகைகளுக்காக ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் இருந்து வருகின்றது. அதை நாம் தமிழர் அமைப்பு எவ்வாறு பார்க்கின்றார்? வாகரை பிரதேசம் முக்கியமாக தமிழர்களின் ஒரு இதய பூமியாக கருதப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே குறிப்பாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு 7 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களையும், ஏனைய கட்சிகள் என்பிபி கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகள் தலா 2 ஆசனங்களையும் கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், வாகரை பிரதேசத்தில் தமிழராக ஒன்றிணைந்து அங்கிருக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் அல்லது ஏனைய தமிழர்களும் ஒன்றுபட்டு அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதன் ஊடாகத்தான் கிழக்கு தமிழர்களின் அல்லது வாகரை தமிழர்களின் நிலத்தையும் நிர்வாகத்தையும் பாதுகாக்க முடியும். குறிப்பாக இன்று வாகரை பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து அங்கே ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றதாக தகவல்கள் அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி தற்போது தடம் மாறி மாற்று சமூகத்துடன் இன்று கைகோத்திருக்கின்றது என்றால் மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அங்கே அந்த நிலப்பிரதேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அங்க நிர்வாகங்கள் தமிழர்கள் ஆள வேண்டும். இருந்தால் முஸ்லிம்களுடன் சேர்ந்து ஆளலாம், ஏனைய முஸ்லிம் கட்சிகளோடு சேர்ந்து ஆளலாம். என்றால் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒன்றுபட்டிருப்பது காலத்தின் கட்டாயம். இருந்தாலும் இலங்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஒரு இனவாத செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் எங்களுடைய காளி கோயிலை இடித்து அந்த இடத்திலே மீன் சந்தையை கட்டியவரோடு இன்று கூட்டு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கல்முனை தமிழர்களின் இதய பூமி என்று சொல்லப்படுகின்ற கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தாமல் தடுத்து நிறுத்தி இருப்பது இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் அல்ல, இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் இன்று வரைக்கும் அதை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வீரத்தமிழர்கள் வாழ்கின்ற வீரமணி பிரதேசத்திலே அங்கே தமிழர்களுக்கு சொந்தமான இந்துக்களுக்கு சொந்தமான அடையாளத்தை நிறுவுவதற்கு வளைவேற்பு வரவு கோபுரத்தை அமைப்பதற்கு அங்கே தடை செய்து தமிழர்களோடு தொடர்ந்து சண்டை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள். இவர்களோடு இன்று தமிழரசு கட்சி கூட்டு சேர்ந்து வாகரையிலும் ஏனைய இடங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய இடங்களில் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஏராவூரிலே ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். செங்கலடி, வாகரை, வாழச்சேனை போன்ற இடங்களிலே முஸ்லிம் காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அங்கே தமிழ் பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. ஆனால் தமிழரோடு இணையாமல் மாற்று சமூகம் எங்களை அழித்து எங்களுடைய புதைகுடியிலே நின்று அரசியல் செய்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்திருப்பது நாம் தமிழர் அமைப்புக்கு மிகவும் மன வேதனையும் மிகவும் துக்ககரமான செயலாகவும் இருக்கின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு, உண்மையிலே வாகரை பிரதேசத்திலே தேர்ந்தெடுத்திருக்கின்ற தமிழரசு கட்சி அன்பான கௌரவ உறுப்பினர்களே, நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் உங்களுடைய மனதை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களை வழிநடத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை பிழையாக வழிநடத்தலாம். ஆனால் வடக்கிலே தமிழர்கள் குறிப்பாக டக்ளஸோடு, விக்னேஸ்வரன் ஐயாவோடு, ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயாவோடு யாரோடு எல்லாம் கூட்டி சேருமோ அங்கே கூட்டி சேர்ந்து பலமாக தமிழர்களாக நீங்க அங்கே தலைந்து நிற்கிறீர்கள். ஆனால் கிழக்கு தமிழர்கள் அவ்வாறல்ல. கிழக்கில் நாளுக்கு நாள் நிலம் பறிவுகின்றது. நாளுக்கு நாள் எங்களுடைய இந்து தமிழ் பெண்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் பொருளாதாரத்தில், அரசியலில் முஸ்லிம்கள் தன்னிறைவடைந்திருக்கின்றார்கள். தமிழர்கள் இன்றும் நடுத்தருவில் நிற்கின்றார்கள். ஆகையால் தான் நாம் தமிழர் அமைப்பு மீண்டும் சொல்கின்றோம், வாகரையில் இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழரசு கட்சி கௌரவ உறுப்பினர்கள், நீங்கள் சிந்தித்து தமிழராக ஒன்றுபடுவதற்கு நீங்கள் எத்தனையுங்கள். உங்களை பிழையாக வழிநடத்துவோம். நீங்கள் இனியும்
இனியும் அவர்களோடு சேர்ந்திருக்காமல் உங்களுக்கான அடையாளத்தை தமிழர்களின் நீண்ட தூர செயற்படுத்தக்கூடிய இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய கிழக்கு தமிழரோடு கூட்டு சேர்ந்து நீங்களே உங்களிடம் அதிகாரங்களை தருகின்றோம், நீங்களே அதிகாரங்களை கைப்பற்றுங்கள், இருந்தாலும் தமிழராக ஒன்றுபடுங்கள் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் ஏனைய தமிழரோடு இணைந்து, கிழக்கு தமிழரோடு இணையாவிட்டாலும் அங்கே என்பிபியிலே 3 தமிழர்கள் இருக்கின்றார்கள், அந்த தமிழரோடு இணைந்து நீங்கள் நிச்சயமாக எனது நிலத்தையும் வளத்தையும் பாதுகாப்பதற்கு தமிழராக ஒன்றுபடுங்கள் என்று கேட்டு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்.